வாழ்க வளமுடன். அனைவரும் நலமோடு இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு அதாவது பலன் சொன்னபடி ஒருத்தவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஜாதகர் அவங்க திருமணத்திற்கு பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. திருமணம் ஆகுமாங்கிற கேள்வி இருந்தது அவங்களுக்கு. அதோட அவங்க அரசாங்க வேலை ட்ரை பண்ற மாதிரி சொன்னாங்க. அது கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன பலன்படி அரசாங்க வேலை அதே சமயத்தில் அவங்களுக்கு அமைஞ்சது அப்படிங்கிறதுனால அந்த ஆய்வை இன்னைக்கு ஜாதகத்துல பார்க்க இருக்கோம். நம்ம ஜாதக ஆய்வா பார்க்க இருக்கிறோம். சரி, ஓகே. இப்ப தலைப்பு பலன் சொன்னபடி அரசாங்க வேலை அமைந்தது. இப்ப இந்த ஜாதகரோட பிறப்பு லக்னம் இவங்களுக்கு கன்னி லக்னம். லக்னத்தோட அதிபதி கன்னி லக்னம் அப்படின்றச்சே அவங்க லக்னாதிபதி புதன் கும்பத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ எப்பயுமே ஒரு வேலை அந்த பாவத்தை மட்டும் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜாதக ஆய்வுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்ப அதுல இவங்க கேட்ட கேள்விக்கான ஆய்வு அப்படின்னு சொல்லி பாக்குறச்சு அந்த பாவத்தை மட்டும் நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம். இவங்களுடைய அந்த 10ஆம் வீடு அப்படின்னு சொல்றப்போ இது மிதுனம். இதுவும் புதனோட வீடு தான். சரிங்களா? சோ அப்ப அந்த புதன் எங்க இருக்கிறாருன்னா அதே கும்பத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு வருது. அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா சூரியன் இருக்கிறாங்க, குரு இருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ எப்பயுமே ஒரு இடத்துல ஒருத்தருக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிற அமைப்பு வரணும்னா சிம்மாதிபதி அவங்க சுபத்துவமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த இடத்துல சிம்மம் அப்படின்னு சொல்லி பாக்குறச்சே இந்த சிம்மத்துக்கான அதிபதி சூரிய பகவான். அவர் எங்க இருக்கிறாருன்னா கும்பத்துல சனி பகவானோட வீட்டுல இருந்தாலும் கூட குருவோட சேர்ந்த மாதிரி இருந்து அந்த சிம்ம வீட்டை அவங்க பாக்குறாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து. சரிங்களா? இந்த சூரியன், குரு, புதன், இந்த 10ஆம் அதிபதி அந்த சிம்மத்தை பாக்குறாங்க. அப்ப அந்த அரசாங்க வேலையை அது குறி காட்டுது. இவங்களுக்கு அரசாங்க வேலைக்கான அமைப்பு இருக்குங்கிறது அவங்களுக்கு குறி காட்டுது. அடுத்தபடியா இந்த சூரியன் நவாம்சத்திலையும் இதே கும்பத்துல இருக்கிறாங்க. அதனால வர்க்கோத்தமம் அப்படிங்கிற சிறப்பு தன்மையை அடையிறாங்க. வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் ஆட்சி பெற்ற கிரகத்துக்கு ஈக்குவலா வேலை பார்க்கும். அப்ப சூரியன் பலமாக இருக்கிறார் இந்த ஜாதகத்துல. எந்த ஜாதகத்தில் சூரியன் பலமாக இருந்தாலும் அரசு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணா அமையும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்குது. சரி, அதே போல இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும், இந்த பெண் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அரசாங்க வேலை இந்த மாதம் அமைந்தது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கான அமைப்பு இப்ப இந்த கோச்சாரத்திலையும் பார்த்தா இவங்களுக்கு நாம எப்படி கிடைக்கும்னு சொல்லணும்னா இந்த கோச்சாரத்துல இந்த குரு எங்க இருக்கிறாருன்னா இந்த 10ஆம் இடத்துல தான். இந்த ஜாதகத்துக்கு 10ஆம் வீட்டுல தான் குரு இருக்கிறாங்க. அதனால அந்த இடத்துல சுபத்துவமாகி அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இவங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஏஎல்பி படியும் பார்த்தோம்னா இப்ப இவங்களுக்கு போயிட்டு இருக்கிற ஏஎல்பி லக்னம் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்கு தனுசுல போயிட்டு இருக்கு. இப்ப இங்க இருந்து நம்ம 10ஆம் வீடு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்னி வீடு. இப்ப இங்கே அகைன் பார்த்தோம்னா இந்த புதன் சூரியனோட சேர்ந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற அமைப்பு வருது உங்களுக்கு. சரிங்களா? சோ அதனால அரசாங்க வேலைக்கான வாய்ப்பு இவங்களுக்கு அமைந்தது. ஏஎல்பி படி பாக்குறப்ப இவங்க அந்த வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கிறது தெளிவா தெரியுது. ஏன்னா ஏஎல்பிக்கான அதிபதி குரு அவரும் 3ஆவது வீட்டுல முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? சோ அப்ப அதனால இவங்க இந்த வேலைக்கான வாய்ப்பு ஏதோ ஒரு முயற்சியில இந்த ஜாதகர் இருக்கிறாங்க. இப்ப போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளி மூலம் அவங்களும் அந்த குருவோட தொடர்புல வராங்க. அதனால இவங்க இந்த முயற்சி ஏதோ ஒரு போட்டி தேர்வு, காம்படிஷன் எக்ஸாம் முயற்சி இந்த ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த புதன் சூரியனோட இருக்கிற இந்த அமைப்பு இவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 முறையிலையுமே அந்த பலன் தெள்ள தெளிவா இவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டது. இந்த முறையில அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அதே போல அது நடக்கவும் செய்தது அப்படிங்கிறத ரொம்ப மகிழ்ச்சியோட இங்க நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மிக்க நன்றி அனைவருக்கும். இதே போல உங்க ஜாதகங்களையும் நல்ல முறையில பார்த்து பலன் பார்த்து சொல்லணும்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க ஜாதகங்கள் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.